லாம்பார்ட் ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டுருக்கோம். லாம்பார்ட் ஸ்ட்ரீட் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படங்களில் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வாரணம் ஆயிரமில் அடியே கொள்ளுதே சாங்கில் கூட லாம்பார்ட் ஸ்ட்ரீட் வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி மலை மேலே இருக்கிற மாதிரி தான் தெரியும். பின்னாடி பாருங்கள், நம்ம பாதி மலை ஏறி வந்திருக்கோம். இந்த மாதிரி மீதி மலை ஏறி போனோம் அப்படின்னா ஒரு உயரமான பகுதி. அங்கேருந்து கீழே இறங்கும்போது அந்த சாலை வந்து ஜிக்ஸாக்காக இருக்கும், 8 ஹேர்பின் பெண்டோடு இருக்கும். ஸோ அதுதான் அந்த லாம்பார்ட் ஸ்ட்ரீட்டோட ஸ்பெஷல். சுற்றி பூச்செடிகள், நிறையா மரங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அங்கே தான் போயிட்டுருக்கோம். மற்றெல்லாம் அங்கே போய் பேசிப்போம், போகலாம். இது மெயின் ரோடு. ஆக்சுவலாக இங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாது, சைடில் கார்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அங்கே வெயிட் பண்ணுறாங்க, நம்ம அங்கே போய் பேசிப்போம். இப்படி தாங்க இருக்கும், நடந்து போ. இதுதான் ஆரம்பம். அங்கே போய் வந்து சமதளமாக இருக்கும், மறுபடியும் இன்னொரு மலை ஏறுற மாதிரி இருக்கும். போகலாம். கொஞ்சம் கஷ்டம்தாங்க நடக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வாங்க. முடியலன்னா நீங்கள் ஊபர் எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் ஸ்டே பண்ணது லாம்பார்ட் இன் அப்படின்னு சொல்லி லாம்பார்ட் ஸ்ட்ரீட்லேயே. ஆக்சுவலாக நம்ம ஹோட்டல்லேருந்து 1 கிலோமீட்டர் கூட கிடையாதுங்க லாம்பார்ட் ஸ்ட்ரீட்க்கு. 0.8 கிலோமீட்டர்ஸ் தான் வந்தது, வாக் பண்ணியே போயிடலாம். பட் எங்களுக்கு வந்து அரௌண்ட் $150 ஆச்சு ஒரு நாளைக்கு. ரொம்ப நாள் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான ரேட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து இந்த ஹாட் வயர் மாதிரியான சைட்டில் ஆப்பில் ஹாட் ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும்ல. ஸோ அவங்களே ஹோட்டல் சூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஏரியா மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இந்த ஹாட் ரேட்டில் 2.5 ஸ்டார் 3 ஸ்டார் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரேண்டமாக அவங்களே ஏதாவது ஒரு ஹோட்டல் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸில் கிடைக்கும். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடுகள் தனித்தனி வீடுகள் கிடையாது, அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ நிறையா இங்கே அப்பார்ட்மெண்ட் லீஸுக்கு இருக்குது அப்படின்னு கூட போர்டு வச்சுருக்குறாங்க. பார்க்கிங் தான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்க்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்டுக்கு வெளியவே வந்து நிறுத்தி வச்சுருக்குறாங்க. சைடில் இந்த இடத்துல வீடுகள் இருக்கிறவங்கள மட்டும் இங்கே பார்க் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. நடந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக லெஸ் தென் 10 மினிட்ஸ் தான் ஆச்சு நம்ம ஹோட்டலிருந்து நடந்து வர்றதுக்கு. கார் போகுதுல, இதுதான் அந்த லாம்பார்ட் ஸ்ட்ரீட்னுடைய அந்த தொடக்கம். இது ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து அரசாங்க ஏரியா கிடையாது. அதனால இங்கே பிரைவேட் வீடுகள் இருக்கிறதுனால யாரையும் பொதுமக்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ இது சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக வீடுகள் தான். அண்ட் சென்டரில் அந்த ட்ராக் கவனிச்சிருப்பீங்க, அது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ கேபிள் கார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயின் மாதிரி போகும்ல, அதுதான். அது ஆக்சுவலாக 1870களிலே தொடங்கிட்டாங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா அதுலேயும் நம்ம போவோம். லாம்பார்ட் ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். அதாவது முதல் ஹேர்பின் பெண்டில் நிற்கிறோம். அப்படியே கீழே போகிறது தான் அந்த 8 வளைவல் இருக்குது, 8 ஹேர்பின் பென்ஸ். இதை க்ரூக் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட்டோட நீளம் சுமார் 600 அடி. இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே போட்டிருக்கலாம். பட் ஏன் வந்து இப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து சேஃப்டி ரீசன்ஸ்க்காக தான். இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ காரு நடந்து போகிறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பட் கார்லாம் போகிறது வந்து ரொம்பவே சிரமம், இப்படி தான் போகணும். அதனால தான் வந்து இந்த மாதிரி வளைவுகளோட இந்த ஸ்ட்ரீட் வச்சுருக்கிறாங்க. அதோடு சேர்த்து சுற்றி பக்கத்தில் வந்து பூச்செடிகள், சின்ன சின்ன செடிகள், மரங்கள்லாம் வச்சுருக்கனால இந்த இடம் ரொம்பவே அழகாகிடுச்சு. அண்ட் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கேருந்து உங்களுக்கு கேமராவில் காமிச்சா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. ஃபஸ்ட் நான் வந்து ட்ரோன் விட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கீழே நடந்து போட்டு அந்த கீழ்ப்பகுதியிலேருந்து அப்படியே வேலை பார்ப்போம். போகலாம்.
காருங்க தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக கூட்டம் இல்லை, நம்ம ரொம்ப ஏர்லியாக வந்துட்டோம், ஏர்லி மார்னிங் வந்திருக்கோம், அதனால் கூட்டம் இல்லை. கிடைக்கிற கேப்பில் அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் இது சைடில் வீடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால, இங்கே இருக்கிறவங்களாம் கார் பைக்கெலாம் வச்சுருக்க மாட்டாங்களா, எப்படி எங்கே பார்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டில் எஸ்பெஷலி இவ்வளோ குறுகலான ஸ்ட்ரீட்லேயும் பார்க்கிங் வச்சு தாங்க வீடு கட்டியிருக்காங்க அப்போவே, தெரியுதுங்களா? ஸோ அங்கே ரோடு இருக்குல்ல, கரெக்டாக பார்க்கிங் எந்த இடத்துல உள்ளே வரணுமோ வீட்டுக்கு அந்த இடத்துல ரோடு போட்டு கரெக்டாக அது கராஜ் போகிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். லாம்பார்ட் ஸ்ட்ரீட்னுடைய எண்டுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்ட மாதிரி இருக்கும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சொல்கிறேன், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் மோஸ்ட்லி இது 1922 இந்த ரோடு டெவலப் பண்ணிட்டாங்க, இந்த குறுக்கு சந்தை. ஸோ இது 100 ஆண்டுகள் பழமையானது, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சூப்பரில். ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம லாம்பார்ட் ஸ்ட்ரீட்டில் கால் பதிச்சாச்சு, காரையும் பதிச்சிருவோமா? இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த குறுக்கு சந்தில் கார் ஓட்டலன்னா நல்லா இருக்காதுல்ல. சரி வாங்க, காரையும் ஓட்டி பார்த்துருவோம். Leaving this place, the sun's about to break. You're riding shotgun. லாம்பார்ட் ஸ்ட்ரீட்டில் காரை இறக்கியாச்சு. கார் மாடல் பார்த்துருப்பீங்க, செவி கமேரோ. என்ன பவர் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு கார் நம்மக்கிட்ட இருக்கும். அண்ட் சிட்டிக்குள்ளே அந்த சிட்டி டிரைவ் வீடியோ எடுக்கலாம். அண்ட் நாளைக்கு வந்து இங்கேருந்து சிலிகான் வேலி போகிற பிளான் இருக்குது, 1 மணி நேரம் இங்கேருந்து. ஸோ அங்கேயும் போய் நிறைய ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்ட்டுக்கு எடுத்தாச்சு. லாம்பார்ட் ஸ்ட்ரீட்டோட கீழ்ப்பகுதிக்கு வந்துட்டோம். புதுமையாக இருந்தது, எனக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கும் புதுமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோலே நம்ம இன்னும் நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. சான் ஃப்ரான்சிஸ்கோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி லாஸ் ஏஞ்சலஸ் போக போகிறோம். அங்கேயும் நம்ம நிறைய இடங்கள் பார்க்க போகிறோம், குறிப்பாக ஹாலிவுட் ஏரியாலாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரப்போகுது. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். வெயிட் டு கோ. பாய்.